ஹலோ அனிமி லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மாம்ஃபுல்லான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த சப்போர்ட்டுக்குலாம் ரொம்பவே நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ஜாப்பனி அனிமி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் வேற ஒரு அனிமி சீரிஸ் தான் பிக் பண்ணி வச்சிருந்தேன் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் போடலான்ட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம சேனல் ஆன்கோயிங் அனிமியான பிளாக் டார்ச் போட்டிருக்கோம். ஸோ அதிலோட அந்த வீடியோ கீழே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி இந்த அனிமி ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கும், ஸோ இதை பாருங்கன்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர். நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னால் தான் நம்ம அடுத்து போடணும் மாதிரி நானும் போய் அந்த அனிமே செக் பண்ணி பார்த்தேன். பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு மாதிரி ஃபன்னா ஒரு ஸ்கூல் வைப்ல இருந்தது. ஸோ நான் போடணும்னு நினைச்சதும் சேம் இதோட ஜான்ரால தான் இருந்தது. பட் அது அந்த அனிமியை வந்து நான் நெக்ஸ்ட் போடலான்ட்டு, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன அனிமியை வந்து போடலான்ட்டு உங்களுக்காக பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த அனிமி உண்மையிலே ஃபன்னா இருக்கும். ஸோ இதுல வந்து ஃபீமேல் கேரக்டரோட வாய்ஸ் ஆக்டர் வந்து பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த அனிமையை பார்க்கும்போது அந்த வாய்ஸ்க்காகவே பார்க்கலான்ற மாதிரி இருந்து. ஸோ ஒரு ரொமான்ஸ் ஸ்கூல் லவ் காமெடி அனிமே தான் இது. ஸோ இந்த அனிமியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் டாய் வித் மீ மிஸ் நகட்டோரான்ற அனிமியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல மொத்தம் 12 எபிசோட் இருக்கு, 2 சீசன் இருக்கு. சீசன் 1 இப்போ போடுறேன், நல்லா வியூஸ் போய் உங்களுக்கு சப்போர்ட் பிடிச்சி நல்லா இருக்குன்னு நீங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணீங்கன்னா சீசன் 2 அப்படியே தொடர்ந்து போட்டுருவேன். சரி வாங்க guys, நம்ம ஓவரா பேசாம வீடியோவை கிக் ஆஃப் பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் காட்டுறாங்க. அந்த ஸ்கூல் முடிஞ்சு பசங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லைப்ரரியில வந்து சில ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்து சும்மா ஜாலியா பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த பொண்ணுங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு சிரிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கிற சீனை காட்டிட்டு அப்படியே கிளாஸ் ரூம் எல்லாம் காட்டிட்டு அப்போ அங்க ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. ஸோ ஒரு கண்ணாடி போட்ட ஒரு பையன் வரான். ஸோ இவன் தான் நம்ம அனிமியோட ஹீரோ. இவன் அப்படியே வரான், லைப்ரரிக்கு வந்து கதவை திறக்கலான்னு போகும்போது பயங்கரமா சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. ஸோ உள்ள இருக்க அந்த பொண்ணுங்க வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு செகண்ட் பயப்படுறான். ஸோ பயந்துட்டு அப்படியே காம் ஆயிட்டு கதவை திறக்கிறான். அவன் திறந்தோடனே அவங்க 4 பேரும் நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி லுக் விடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சரி அப்படின்ட்டு அப்படியே போயிடுறான். ஸோ அப்புறம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ அதுல ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை பத்தி தான் இவங்க எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி லைப்ரரியில சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு உட்காந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபேவரட் பிளேஸே இதான், இங்க தான் வந்து நான் டெய்லி என்னோட ஒர்க்கை பார்ப்பேன், இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனா இன்னைக்குன்னு பார்த்து இந்த பொண்ணுங்க வந்துக்கிறாங்க ஓ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ உட்காந்து சரி நம்ம ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோன்ற மாதிரி தன்னோட புக்கை எடுத்து வைக்கிறான். வச்சுட்டு அவன் ஹோம்ஒர்க் பண்ண ட்ரை பண்றான். இவங்க பயங்கரமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏய் அவன் எனக்கு மெசேஜ் பண்ணா தெரியுமா, டெக்ஸ்ட் பண்ணா, அவன் போட்டோ வச்சுக்கிறேன், அவன் எப்படி இருப்பான்ற மாதிரி அந்த பையனை பத்தி ரொம்ப அப்படியே டாபிக்கா காசிப் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒரே ஜாலியா. இது வந்து ஹீரோக்கு டிஸ்டர்பா இருக்கு. அவனும் பதட்டப்படாத காம் டவுன். நம்ம ஹீரோ கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டான அப்பாவியான கேரக்டர். அவன் யாரா புள்ளி பண்ணா கூட அவங்க மேல கோவப்பட மாட்டான். ரொம்பவே இன்னசென்ட்டான கேரக்டர் மாதிரி. அவன் வந்து அப்படி பாட்டப்பட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அதுல இருந்து ஒரு பொண்ணு வந்து நான் போய் ஷெல்ஃப்ல இருந்து புக் எடுத்துட்டு வரேன்னு போனேன். நம்ம ஹீரோ திரும்ப ஒரு மாதிரி அப்படியே பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். ஸோ காம் டவுன்ட்டு அவன் பதட்டத்துல தெரியாம அவனோட பேக்கை தட்டி விட்டுறான். அந்த பொண்ணு வந்து பேக்கை போய் எடுத்து கொடுக்கலான்னு வரும்போது ஸோ நம்ம ஹீரோ வந்து மங்கா ஆர்டிஸ்ட் போல அவன் நிறைய மங்காலாம் ரைட் பண்ணுவான் போல, ஸ்டோரி ரைட் பண்ணி ஸ்கெட்ச் அவனே பண்ணுவான். ஸோ அவனோட அந்த ஸ்டோரி வந்து கீழே விழுந்துரும். ஸோ அதை அந்த பொண்ணு எடுத்துட்டு பார்த்துட்டு இங்க பாத்தீங்களா இங்க என்ன கிடைச்சிருக்கு வாங்கன்ட்டு ஸோ அந்த பொண்ணுங்களை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப இன்ட்ரோவர்ட், ஸோ அப்பாவின்றதுனால அவங்களுக்கு எதுவும் சொல்லவும் முடியல. அவங்க மட்டும் படிச்சுட்டு நம்ம ஹீரோ கலாய்க்கிறாங்க. இங்க பாத்தீங்களா ஒரு ஸ்டோரி ஃபேண்டசி ஸ்டோரி எழுதிக்கிறான்ற மாதிரி அந்த ஸ்டோரியை படிச்சுட்டு நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க சிரிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரே வெக்கப்பட்டு அங்க நின்றுட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்டோரி எடுத்து பாக்குறா. அவன் மட்டும் அமைதியா அதை பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுங்கெல்லாம் அவனை ஹீரோ எந்த அளவுக்கு கலாய்க்க முடியுமோ கலாய்ச்சிட்டு சரி வீட்டுக்கு போன டைம் ஆயிடுன்னு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு பேர் ஹயாச்சி. ஹயாச்சி வீட்டுக்கு வரலையான்ற மாதிரி கேட்க நீங்க போங்க நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே நம்ம ஹீரோ முன்னாடியே உட்காந்துடுறா. நம்ம ஹீரோவும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த பொண்ணு வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், நீங்க செகண்ட் இயர் தானன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் தாங்கி ஆமான்றான். ஸோ அப்போ நீங்க எனக்கு சென்பாய் அப்படின்ற மாதிரி சொல்ற. ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகுது இவங்க 2 பேரோட ஜர்னி. ஸோ உடனே அந்த பொண்ணு அந்த ஸ்டோரியை பயங்கரமா சத்தம் போட்டு எக்ஸ்பிரஷனோட படிச்சு காட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஒரே எம்பாரஸ்மெண்ட்ல உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப பதட்டமா இருக்கும். அவனுக்கு காம் டவுன் அவனுக்குள்ளே சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு சத்தம் போட்டு படிச்சிட்டு இருக்கா. இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி ரைட் பண்ணிருப்பான் போல. ஸோ ஹீரோ அதுல வர அந்த ஹீரோயினை காப்பாத்தி ஸோ ஃபைட்லாம் பண்ணி டிராகன் மான்ஸ்டர்ஸ்னு வரும் போல. ஸோ அது ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபேண்டசியா எழுதியிருக்கான் போல. அதை படிச்சுட்டு இவ பயங்கரமா எக்ஸ்பிரஷனோட படிச்சுட்டு நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ஓட்ட முடியுமோ ஓட்டிட்டு இருக்கா. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்டா இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து இந்த ஸ்டேட் இதை பாருங்கன்ற மாதிரி சொல்றா. இதுல என்னன்ற மாதிரி பார்க்க ஸோ இதுல வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்கா போகுது. இது வந்து இந்த ஹீரோ நீங்க உங்களை நினைச்சு தானே எழுதுனீங்கன்ற மாதிரி கேட்க இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்ல அவ விடாம நம்ம ஹீரோவை டீஸ் பண்ணிட்டே இருக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாவும் வெக்கமாவும் வந்துட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது அவன் வந்து ஒரு பர்டிகுலர் சீனை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறா. அவங்களோட டேலண்ட்டை கலாய்க்கல. பட் ஆனா இந்த சீன் இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, உங்களையும் அந்த கேரக்டரையும் நினைச்சா நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ற மாதிரி சொல்லும் போது இல்ல எனக்கு புரியல அதுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க இந்த பர்டிகுலர் சீன்ல வந்து அந்த ஸ்டோரியில வர பொண்ணு வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து அந்த ஸ்டோரியில வர ஹீரோ வந்து அந்த பொண்ணோட முடியை கோதி விட்டு நீ ரொம்ப அழகா இருக்குன்ற மாதிரி சொல்ற சீனு. இது வந்து இன்னும் ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்ற மாதிரி சொல்லி அவ சிரிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா என்ன இப்படி ஓட்டுறான்ற மாதிரி பாக்குறான். இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவோம். சரி அப்போ வாங்க நம்ம இதை 2 பேரும் செஞ்சு பார்ப்போன்ற மாதிரி இவங்க அந்த சீனை ஆக்ட் பண்ணலான்னு போறாங்க.
பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா என் கையில ஸ்வாட் இல்லை, ஸோ அதனால எங்க வெறும் கையை வச்சே பண்றேன்ட்டு அவ பயங்கரமா ஸ்டன் பண்றா. ஸோ அவ கையை காலை பயங்கரமா வீச நம்ம ஹீரோ ஸ்டன் ஆகி போய் பாக்குறோம், காத்துல இப்படி வீசுறாளேன்ற மாதிரி. ஸோ அவளும் முடிச்சுட்டு நின்று இப்படி நம்ம ஹீரோ பாக்குறா. இப்போ நம்ம ஹீரோ போய் அவளோட முடியை எடுத்து கோதி சைட்ல விட்டு நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லணும். நம்ம ஹீரோ தான் ஒரு இன்ட்ரோவர்ட்டான தொடநடிங்காச்சு, அவன் பயப்படுறான். ஸோ அப்படியே தைரியத்தை வரச்சின்னு போறான். போயிட்டு வந்து முடிய தொடலான்ட்டு கிடுகிடுன்னு நடுங்குது அவனோட ஹீரோட கையெல்லாம். ஸோ அவன் வந்து அப்படியே போறான். ஆனா அவனால செய்ய முடியல. ஸோ அப்படியே ஸ்டன் ஆயிடுறா. உடனே நான் தான் சொன்னேன்ட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ அப்படியே தள்ளிட்டே போயிடுறா. போயிட்டு இது வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்னு நான் தான் சொன்னேன்ல, பாத்தீங்களா உங்களால இது முடியாது, உங்களோட வெர்ஜின் ஃபேஸ் இதுல தெரியுதுன்ற மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு கலாய்க்க நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம என்ன இந்த பொண்ணு நம்ம இப்படி ஓட்டுறான்ட்டு நம்ம ஹீரோக்கு கண்ணே கலங்கி அழுது போடுறான். ஸோ வந்து ஏமா ஒரு பையனை அழ வச்சுட்டு கலாச்சின்ற மாதிரி அவனும் கண் கலங்கிட்டான். சென்பாய் நீங்க அழறீங்களான்ற மாதிரி அந்த பொண்ணு வில்லத்தனமா கேட்க நம்ம ஹீரோ இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு அழுகுறான். ஸோ உடனே அவ கட்சி எடுத்து வச்சு பயங்கரமா டீஸ் பண்ணிடுறான். ஸோ உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி அவமானமா எடுத்து அங்கேயே உட்காந்துறான். சரி சென்பாய் அந்த கட்சி நீங்களே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன், சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே அசிங்கமா போச்சு, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு என்ன அழ வச்சுட்டான்ற மாதிரி. அப்படியே அங்க இருந்து சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஒரே டிப்ரெஸ்டா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு என்ன அழ வச்சுட்டான்ற மாதிரி உட்காந்து அந்த பொண்ணு சொன்னதை யோசிச்சு பாக்குறான். ஸோ நம்ம ஹீரோனி சொல்லியிருக்கோம்ல என்ன சென்பாய் இதுன்ட்டு ஃபன்னியா இருக்கு, கிரீப்பியா இருக்கு, அழுவுறீங்களா சென்பாய்ன்ற மாதிரி அவ சொல்றதே நம்ம ஹீரோக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு நம்மள அழ வச்சுட்டான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் நைட்டு ஃபுல்லா தூங்காம என்னால தூங்க முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்றான். ஆர்ட்ஸ் ரூமுக்கு போறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஆர்ட் கிளப்ல தான் இருக்கான். ஏன்னா அவன் ஆப்வியஸ்லி வந்து மங்காலாம் டிரா பண்றதுனால ஸோ அவன் ஆர்ட் கிளப்ல தான் இருக்கான். ஸோ உள்ள போலான்னு போகும்போது சென்பாய் அப்படின்னு சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போடுது. யாருன்னு பார்த்தா அதே பொண்ணு தான் வந்திருக்கா. ஸோ அவ வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஓ நீங்க ஆர்ட் கிளப்ல தான் இருக்கீங்களா, எனக்கு தெரியும், நான் நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு திருவோட நம்ம ஹீரோ சுத்தி சுத்தி வர நம்ம ஹீரோவும் அப்படியே பேக்ல இருந்து ஜிப் ஓப்பன் பண்ணி அவ கொடுத்த கச்சிப்பை இந்த கச்சிப்பை திருப்பி கொடுத்துட்டு நான் இதை வாஷ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். ஸோ இல்ல இது நான் உங்களுக்காக தான் கொடுத்தேன்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம ஹீரோ உள்ள போயிடறான். அப்போ அந்த பொண்ணு ஒரு வில்லத்தனமான சிரிப்பை போடுறான், மாட்டிக்கிட்டாண்டான்ற மாதிரி. திரும்பவும் நம்ம ஹீரோ உள்ள போய் வரைஞ்சிட்டு இருக்கு. டோர் திறக்கிற சத்தம் கேக்குது. அப்பயே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு வந்துட்டா குட்டி தாத்தான்ற மாதிரி. நம்ம ஹீரோ பார்க்க அவ்வளவு உள்ள வந்து ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்களா சென்பாய், அப்பனா இப்போ நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி செடிசிவா பேச நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் வெக்கமும் பாடுறான், பதட்டமும் பாடுறான். ஸோ அவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அவன் மட்டும் வரைஞ்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவன் அங்க வந்து மாடல் வச்சு வரைஞ்சிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு சேரை எடுத்து போட்டு உட்காந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு மாடலா இருக்கேன், நீங்க என்ன வரைங்கன்ற மாதிரி சொல்ல என்னது இல்ல அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ ஒன்றும் வரைகிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா அப்ப இது எப்படி இருக்குன்னு பாருங்கன்ற மாதிரி அவ ட்ரெஸ் கட்ட போறா. ஸோ நான் இது வந்து கொஞ்சம் செக்ஸியா மாத்துவோம், நீங்க என்ன நியூடா வரைங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவா இல்லது இல்ல மாதிரி பதட்ட போடுறான். ஸோ வேணான்ற மாதிரி சொல்றான். இல்ல இது நல்லா இருக்கும், ஸோ இப்படி வரைங்க உங்களுக்கு ஈஸியா இருக்குன்ற மாதிரி ஒரு பட்டனை கழட்டினோன்னு நம்ம ஹீரோவா பஸ்ட் ஆயிடுறான். வெக்கத்துல மூஞ்செல்லாம் சவன் கீழே விழுந்துடுறான். விழுந்துட்டு இல்ல நிப்பாட்டு, சரி நான் உன்னை நார்மலாவே வரைகிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ கதற. அந்த பொண்ணு பயங்கரமா சிரிச்சிட்டு சென்பாய் நீங்க ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க, நார்மலா வரையறேன் நம்ம ஹீரோ இமிடேட் பண்ணி கலாய்க்கிறான். சோ இவகிட்ட மாட்டிட்டோன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சரி வரையறன்ற மாதிரி அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஆனா வரையாம நம்ம ஹீரோ பார்த்துட்டு மட்டும் தான் இருக்கான், என்ன பண்றதுன்ட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபோன் அடிக்குது. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல சென்பாய் நீங்க என்ன வரையல தானே, நீங்க வரைகிற மாதிரி சும்மா நடிக்கிறீங்க, நீங்க இது வரைக்கும் எதுவுமே வரையல. நம்ம ஹீரோவும் பதட்டப்படுறான். சரி பதட்டப்படாத, காம் டவுன் நம்ம வரையணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த பொண்ணு சொல்றா சென்பாய் நீங்க என்ன வரைஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரிவார்டு தருவேன்ற மாதிரி செடிஸ் பண்ண. நம்ம ஹீரோவா ரிவார்டான்ற மாதிரி பாக்குறோம். சோ காம் டவுன் நம்ம ஹீரோ ரிவார்டுன்னு சொன்ன உடனே என்னன்னு கேட்க நம்ம ஹீரோனி சொல்றா இல்ல இப்ப சொல்ல மாட்டா சீக்ரெட்ன்ற மாதிரி சொல்ல ரிவார்டுக்காக வரையலான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் தயாராகலாம். சரி காம் டவுன் இவ்வளவு வரையலனே விட மாட்டான்ற மாதிரி சரி நான் வரையறேன்ற மாதிரி சொல்ல அவளும் கம் ஆன் சென்பாய் உங்களால முடியும்ன்ற மாதிரி சொல்றா. இந்த அனிமையை பொறுத்தவரை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஹீரோயினோட வாய்ஸ் ஆக்டர் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அந்த வாய்ஸ் ஃபன்னியா சூப்பரா இருக்கும். எனக்கு லேடி வாய்ஸ் வராது, அதனால அது என்னால இமிடேட் பண்ண முடியல. இப்படி அவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவை வேற வழி இல்லாம வரைஞ்சு முடிக்கிறான். சோ முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ வந்து பார்த்துட்டு ஓ உங்களோட ஃபுல் எஃபெக்டிவ் போட்டு வரைஞ்சிருக்கீங்களான்னு கேட்க ஆமான்ற மாதிரி சொல்றான். ஓகே இப்போ இது ரிவார்ட் டைம்ன்ற மாதிரி சொல்றா. சொல்லிட்டு கண்ணை மூடுங்கன்றா. எதுக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றதை செய்யுங்க கண்ணை மூடுங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் கண்ணை மூடுறான். சோ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து கிஸ் பண்ற மாதிரி போஸ்ல நிக்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது கிஸ்ஸா அப்படின்ற மாதிரி பாக்குறான். சோ அவர் ரொம்ப கிட்ட போனோடனே ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு கண்ணெல்லாம் சவந்து அவனும் கிட்ட எடுத்துட்டு வரான். உடனே ஒரு தட்டி விட்டு ஏமாந்தீங்களான்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப டீஸ் பண்ணி சிரிக்க நம்ம ஹீரோக்கு மூஞ்சியே மாறிடுது. என்னடா இப்படி கலாய்க்கிறா, பின்ன நீங்க வரைஞ்சதுக்கு ரிவார்டு தருவாங்களா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க,
என்னோட தொடைப்பகுதியை நீங்க வரையவே இல்லை சரியான்ற மாதிரி சொல்ல, ஒரு பொண்ணை வந்து ஃபுல்லா வரைய கூட தெரியலன்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா டீஸ் பண்றா. இவ்வளவு வெக்கமா, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப முடியாம மூஞ்ச மறைச்சிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அழுக வந்துருது. என்ன சென்பாய் அழுறீங்களா அழுறீங்களா, ஏன் உங்க கண்ணெல்லாம் செவந்து கண்ணுல இருந்து தண்ணி வருது, அது வந்து எனக்கு கண்ணு எரியுதுன்ற மாதிரி சொல்ல, காட்டுங்க காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட மூஞ்ச பார்த்து திரும்பவும் நம்ம ஹீரோவை அழ வச்சிடுறா. பாவமா அந்த பையன்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா அழுகுறோம். ஸோ உடனே திரும்பவும் அழாதீங்க சென்பாய், நீங்க என்ன இவ்வளவு வீக்கா இருக்கீங்க, குழந்தை மாதிரி அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் கச்சி வச்சு தடுத்து விடுறா. திரும்பவும் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு என்ன அழ வச்சுட்டான்ற மாதிரி நம்ம ஹீரோ அழுகுறோம். சரி விடுங்க சென்பாய், நெக்ஸ்ட் டைம் என்ன நல்லா வரேங்க, உங்களுக்கு ஹக் தரேன்னு. எனக்கு ரிவார்டே வேணும். ஹீரோ பதறா, எனக்கு ரிவார்டே வேணான்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி நான் பப்ளிக்ல அழுததே இல்லை, ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு என்ன அழ வச்சுட்டான்ற மாதிரி நம்ம ஹீரோ திரும்பவும் ரொம்ப அழுகுறா. அவனுக்கு அசிங்கமா போச்சு. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ பின்னாடி சென்பாய் 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 சென்பாய்னு கத்திக்கிட்டே வரா. எதுக்காக எங்க 2 பேர் வீடும் ஒரே ரூட்ல இருக்கணும்ன்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டே போறான். ஸோ அவன் பின்னாடி வந்து முன்னாடி சென்பாய் நில்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வந்து, சென்பாய் உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும், இது நம்ம இப்பதான் பார்த்திருக்கோம், பட் இருந்தாலும் சொல்லணும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டு, நம்ம 2 பேரும் வெளியே அவுட்டிங் போலாமான்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவா வெக்கத்துல மூஞ்செல்லாம் செவந்தது. என்னது இது ரொம்ப சீக்கிரம் பின்னாடி வந்து முதுகுல ஒரு தட்டு தட்டி, ஏமாந்தீங்களா, நான் ஜஸ்ட் கலாய்ச்சேன் உங்களை கிடிங் பண்ணுன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை கலாய்க்கிற. நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு பயங்கரமா டீஸ் பண்றா. ஒரு பொம்மை மாதிரி நம்ம ஹீரோவை வச்சு அவ ஃபன் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து, சரி டைம் ஆச்சு, நீங்க என்ன பொம்மை மாதிரி வச்சு விளையாடுறீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வீட்டுக்கு போறேன் மிஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணு என்னது மிஸ்ஸா, என்ன இவ்வளவு மரியாதை கொடுக்குறாருன்ற மாதிரி போயிட்டு முதுகுல லேசா தள்ளவும் நம்ம ஹீரோ ஆன்னு உருண்டு போய் பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். உடனே அந்த பொண்ணு, இவர் என்ன இவ்வளவு லைட்டா இருக்காருன்ற மாதிரி பார்க்க, நம்ம ஹீரோவும் அப்படியே கேஷுவலா எழுந்து வந்து துணியை புழிஞ்சிட்டு சாரின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு கோவமே வராதா, என்ன பண்ணாலும் கோவப்பட மாட்டான்ற மாதிரி சொல்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோ பண்ணி பாஸ்ட் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவனை நிறைய பசங்க புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் மங்கா வரையதை பார்த்துட்டு, இங்கே பாடுறா மங்கா ஆர்டிஸ்ட்டு சார், எங்களுக்கு ஒரு கதை கொடுங்க சார்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவை புள்ளி பண்ணியிருப்பாங்க நிறைய பசங்க. ஸோ அதை நினச்சி பார்க்குறான். ஸோ அவங்களும் இப்படி தான் சொன்னாங்க, நம்ம ஹீரோ அவங்க கிட்டையும் கோவப்பட்டிருக்க மாட்டான், ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுங்களே விட்டுட்டு போயிருப்பானுங்க. ஸோ அதை நினச்சி பார்த்துருக்கோம். இவ கிட்ட வந்து, சென்பாய் உங்களுக்கு என் மேலே க்ரஷ் இருக்குதானே, அதனால தானே என்கிட்ட கோவப்பட மாட்டீங்க சொல்ல, இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க 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 சும்மா சொல்லுங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவை திரும்பவும் டீஸ் பண்றா. நம்ம ஹீரோவால முடியல, எம விட்டுருமான்ற மாதிரி கதறான். ஸோ அவ வந்து விடாம, என்ன எதுக்கு அப்போ மிஸ்ன்னு கூப்பிடுறீங்க, நீங்க என்ன நார்மலா ஃபார்முலாவே கூப்பிடுங்கன்னு சொல்ல, அவ உடனே எனக்கு தான் உன் பேர் தெரியாது, உன் பேர் என்னன்ற மாதிரி கேட்க. ஸோ அதுக்கு வந்து என் பேரு கொஞ்சம் பெருசா இருக்கும், நீங்க என்ன டோரோன்னு கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றா. டோரோ அது எப்படி எழுதணும்னான்ட்டு ஹீரோவோட உடம்புல எழுதி காட்டுறா. ஸோ அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப வெக்கப்படுறான். டோரோ அப்படின்னு எழுதி காட்டுறா. இப்படிதான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவளோட வில்லத்தனமான சிரிப்பை போடுறா. ஸோ நம்ம ஹீரோயினி சிரிக்கிறதுலாம் பயங்கரமா இருக்கும் இந்த சீரீஸ்ல. ஸோ நீங்க வந்து என்ன நகட்டோரோன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாய்ஸ் 10 பாயிண்ட் சொல்லிடுறா. ஸோ இங்கே இந்த எபிசோடு முடியுது. ஸோ அனிமி லவர்ஸ், இந்த எபிசோடு ஃபுல்லாவே நம்ம ஹீரோவை வச்சு நம்ம ஹீரோயினி வந்து எப்படி டாய் மாதிரி அவனை டீஸ் பண்ணி கிண்டல் பண்றாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸும் அப்படிதான் இருக்கும். நானும் இப்போதான் இந்த சீரீஸை பார்த்துட்டு வரேன். ஸோ அப்படியே பார்க்க உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஸோ உண்மையிலே ஒரு ஃபன் ஸ்கூல் காமெடி ரொமான்ஸ் அனிமே. இதை நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நம்ம சேனல்ல எக்ஸ்பிளனேஷன் பார்த்து நீங்களும் ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம ஹீரோயினி வாய்ஸும் அவங்களோட எக்ஸ்பிரஷனும் பயங்கரமா இருக்கும். ஸோ கைஸ், இந்த அனிமே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இந்த மாதிரியான அருமையான அனிமி எக்ஸ்பிளனேஷன் கண்டென்ட்டுக்காக நம்ம அனிமே டெம்ப்ளேட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சைனிங் ஆஃப் அனிமோ.